ஓகே. லாஸ்ட் டைம் மெடிடேஷனை பற்றி வீடியோ போட்டிருக்கும்போது ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெரி ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தே ரீச் அவுட் டு மீ அண்ட் டோல்டு உங்களோட வியூ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, பட் இட் மேக் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பட் இது வந்து நான் நியர்லி ஒரு 10 இயர்ஸ் பேக், லைக் அந்த டைமில் எனக்கு நிறைய க்யூரியாசிட்டி இந்த மாதிரி விஷயத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி. இது சிமிலர் டு ஹேண்ட் ரீடிங் மாதிரி ஆக்சுவலாக. என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் ஐ கேன் ரீட் பாம் ஆக்சுவலி. லைக்வைஸ் இது நான் சொன்னதும் கிடையாது யார்கிட்டையும், பட் தெர் இஸ் அனதர் கான்செப்ட் கால்டு ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு. ஆனால் இது வந்து இந்த ஃபேஸ் ரீடிங் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட ஒர்க் பண்ணாது. ஏன்னா உங்களோட ஃபேஸும் வந்து அதில் ஒரு வேல்யூ மீன்ஸ் இட் வில் ஆட் சம்திங் ஆக்சுவலி. ஸோ கைண்ட் ஆஃப் தட். ஸோ நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அந்த மாதிரி. இப்போ ஒரு அன்னோன் பிளேஸில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இட் ஹாஸ் அ ஹையர் சான்ஸ் ஆஃப் ஒர்க்கிங். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஐ திங்க் இட்ஸ் பீன் லைக் 10 இயர்ஸ். நான் ரொம்ப நிறைய விஷயத்த ரீகேப் பண்ணி யூஸ் பண்ணதும் அந்தளவுக்கு கான்ஷியஸாக அந்தளவுக்கு கிடையாது. பட் 1 or 2 திங்ஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அண்ட் ஐ யூஸ் டு அப்சர்வ் ஆக்சுவலி. ஓகே. ஒன் திங்க் ஐ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ இது அவ்வளவா இது ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஒரு ஃபோக்லோர் திங் மாதிரி, அந்த காலத்தில் உள்ளது மாதிரிங்கிற வச்சுக்கலாம். இது ஐ திங்க் இட் கேம் ஃப்ரம் சைனா ஆர் சம்திங். தட் இஸ் ஆல்சோ டிபேட்டபிள். ஓகே. வாட் இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. ஃபைனலாக ரிசர்ச்சும் இருக்குதுன்னு நான் ரீட் பண்ண ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இட் மைட் பி அடிஷ்னல் ஆக்சுவலி. ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பர்சனோட ஃபேஸுக்கும் அவங்களோட கேரக்டருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு பழமொழி கூட உண்டு இல்லை, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அகெயின் ஐ ட்ரை டு சர்ச் ஃபார் தட் புக் ஒரு வீடியோ ஆர் சம்திங் ஐ வாட்ச் லைக் 10 இயர்ஸ் பேக். பட் இப்போ நெட்டில் போய் தேடினா கிடைக்கிறது எல்லாமே வந்து நாட் ஒர்த்திங். அந்த ஒரிஜினல் கிடைக்கல ஆக்சுவலாக. ஓகே. நான் ஞாபகம் வச்சுருக்கிறத ஒரு இது சொல்கிறேன் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனோட லிப்ஸ் வந்து அவங்களோட ஹெல்பிங் டெண்டன்சியை சொல்லும் ஆக்சுவலாக. ஓகேவா? இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த அப்பர் லிப் அண்ட் லோயர் லிப் கைண்ட் ஆஃப் திங். கைண்ட் ஆஃப் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, the ratio is higher, that person might be more helpful in nature generally. If you ask him for food, he will give like that. That is there. Okay. நான் ஒன்று சொன்னேன்ல, இது வந்து ஆல்ரெடி பழகினவங்க கிட்ட ஒர்க் பண்ணாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. ஏன் அதிக வாய்ப்பு இருக்குன்னா, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கும் தெரியும். ஸோ it based on the character and other things they will take the decision. If நீங்கள் unknown personட்ட அப்ரோச் பண்ணும்போது you are meeting them for the first time அப்படின்னா it will work. Like if you are going to a conference, if you want help means this will work. அதே மாதிரி சீக் போன், ஹை சீக் போன் இருக்கிறவங்க வந்து அட்வென்ச்சரஸ் டைப்பாக இருப்பாங்க. லைக் பண்ணலாம், எது கேட்டாலும்
மவுண்டைன் ஏறலாமா அப்படின்னு சொன்னால் போகலாமே அப்படின்னு சொல்கிற டைப்பாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஐப்ரோ வந்து ஹவு ஃபோக்கஸ்டு தட் பர்சன் இஸ் அப்படிங்கிறது ஐப்ரோ சொல்லுவோம். கண்ணில் வந்து ஒயிட் அதிகமாக இருக்கா பிளாக் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவில் ஒருத்தங்களை மீட் பண்ணும்போது பிளாக் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தே மைட் பி மோர் ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி. ஒயிட் அதிகமாக இருக்குன்னா மேபி லிட்டில் பிட் இன்ட்ரோவர்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதெல்லாம் நான் ரீட் பண்ணது. நான் ரொம்ப மேபி அந்த டைமில் நான் செக் அவுட் பண்ணியிருக்கலாம். இது 10 years பேக் பண்ணியிருக்கலாம். நான் இப்போ எனக்கு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஐ நெவர் பிரிங் பேக் ஆல்சோ. அதனால் எனக்கு இப்போ ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இஃப் இட் ஒர்க் மீன்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒன் மோர் திங் சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னியிருந்தேன் இல்லையா? இப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் சேம் ஃபேஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. சடனாக ஒருத்தவங்களை பார்த்தா அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வரும்ல. அப்படி வர்றவங்களுக்கு சேம் கேரக்டர் ஆர் சேம் டேலண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் ஹூ ஹாவ் வெல் கனெக்ஷன் எஸ்பெஷலி ஃபார் கப்புள்ஸ். ஓகே, இப்போ 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு டவுன் டு த லைன் ரொம்ப பயங்கரமான கம்யூனிகேஷன் அதனால் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன மைக்ரோ எக்ஸ்ப்ரெஷன், அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்குன்னா அந்த ஃபேஸ் மூமெண்ட்ஸு இது எல்லாமே சிங்க்ரோனைஸ் ஆகிக்கிட்டே வரும் கப்புள்ஸாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி கப்புள்ஸாக ஒரு டவுன் டு 5-10 இயர்ஸில் அவங்களோட ஸ்மைலாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸே வந்து கிட்டத்தட்ட சிங்க்ரோனைஸ் ஆகி கிட்டத்தட்ட எங்கேயாவது வெளியே போனால் அவங்கள பார்த்தா நீங்கள் 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களோட ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே மாறிட்டு வரும். இஃப் there is a good communication with them, it is scientifically debatable and இது நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கம்யூனிகேஷன் இப்படி இல்லைன்னா கம்யூனிகேஷனே இல்லை அப்படிங்கிறது இல்லை. பட் there is a thing is there actually. இதில் இன்னொரு ஹேக் இருக்குது. ஒரே கிட்டத்தட்ட ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறவங்கள மேரேஜ் பண்ணால் there might be higher chances of like ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹையராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சம் ரிசர்ச் இஸ் தேர். சரி, உங்களுக்கு இதை பற்றி என்ன உங்கள் மைண்டில் தோணுதோ அதை ப்ளீஸ் டைப் இட் இன் த கமெண்ட். பை பாய்.